வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக் ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சார், உண்மையிலேயே நகை திருட்டு போயிடுச்சு, அதை கண்டுபிடிக்க தான் இவங்க இப்படி போயிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ஆமாங்க சார், ஒரிஜினலாக அவங்க இந்த லுக்கில் இருக்க மாட்டாங்க, சும்மா அப்படி வேஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல கடுப்பாகிற இன்ஸ்பெக்டர், இவன் என்ன போலீஸ் ஆஃபீஸரா வேஷம் போட்டுட்டு போய் கண்டுபிடிக்கிறதுக்கு? செயினை காணோம்னா ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமில்ல அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார், என் தங்கச்சி புருஷன் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டாருங்க சார். செயின் கிடைக்கலன்னா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல முத்து தலையாட்ட பார்க்க பயங்கர காமெடியா இருக்கு. அதனால தாங்க சார் நாங்கள் தேடி போனோம்னு சொல்ல ஆமான்னு முத்துவும் தலையாட்டுறாரு. அப்போ ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு ஆட்டோ வந்து நிக்குது, அதுல இருந்து அண்ணாமலை இறங்குறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு உள்ளர போறாரு. அவரு உள்ளர வர மீனா பார்த்துட்டு மாமா அப்படின்னு கூப்பிட அவரு டக்குன்னு பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறாரு. அப்பாங்க அப்படின்னு முத்துக்கிட்ட திரும்ப அவர் இன்ஸ்பெக்டர் கிட்ட திரும்பி அப்பாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு அவரு தலையாட்ட ரெண்டு பேரையும் பார்த்துட்டு டேய் என்னடா இது கோலம் அப்படின்னு கேக்குறாரு. அப்பா, அதான்ப்பா சீதாவோட தாலி செயினை திருடினாங்கல்ல, அந்த போலீஸ் சாமியாரை பிடிக்கதான்ப்பா இந்த கெட்டப்பு எல்லாம், இந்த வேஷம்லாம் போட்டோம் அப்படின்னு முத்து சொல்ல, எனக்கு தெரியும் நீங்க இதுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு, உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இன்ஸ்பெக்டரை நான் பார்த்து பேசுறேன்னு அண்ணாமலை சொல்ல, அதான் அங்க இருக்காருப்பா அப்படிங்கிற முத்து எஸ்ஐ பக்கம் திரும்பி, சார் அப்பா சாரை பார்க்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னு தலை காட்டுறாரு அவரு. அப்பா அப்படின்னு அவரு இடத்த காமிக்க அண்ணாமலை உள்ளர வர்றவரு சார் அப்படின்னு ஒரு வணக்கம் போட, உட்காருங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல அண்ணாமலை உட்கார்றாரு. முத்து, மீனா, ஸ்ருதி, ரவின்னு 4 பேரும் உள்ளர வந்து நிக்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அவரு ஒரு கார்டு எடுத்து கொடுத்து, சார் நான் அண்ணாமலை, கவர்மெண்ட் ரிட்டையர்டு எம்ப்ளாயி அப்படின்னு சொல்ல அவர் அந்த ஐடி கார்டை பார்த்துட்டு புடிங்கன்னு கொடுக்குறாரு. அதை வாங்கி பாக்கெட்ல வைக்கிறவரு, இவன் என் பையன் முத்து, இது என் மருமக மீனா, ரொம்ப நல்லவங்க சார், உழைச்சி சம்பாதிக்கிறாங்க, இவன் 3 வண்டி வச்சிருக்கான், இது அவன் டிராவல்ஸ் விசிட்டிங் கார்டு அப்படின்னு அண்ணாமலை கொடுக்க அதை வாங்கி பார்க்குற இன்ஸ்பெக்டர் முத்து ஒரு பார்வை பாக்குறாரு. முத்து வேற சமயங்காலம் தெரியாம ஈன்னு சிரிச்சு வைக்க நம்மளால சிரிப்பை நிறுத்தவே முடியல. என் மருமகளும் பூ வியாபாரம் பண்றா, மண்டப ஆர்டர்லாம் எடுத்து பண்றாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சார் அப்புறம் எதுக்குங்க சார் திருட்டு நகையை உருக்குற இடத்துக்கு போறாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, சார் நகை திருடிட்டு போனவங்களை பிடிக்கிறதுக்கு தான் இந்த வேஷம், இப்படி வேஷம் போட்டிருக்காங்க, மற்றபடி எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க சார். என் பிள்ளைய நான் அப்படியெல்லாம் வளர்த்தலைங்க சார், 35 வருஷம் ரயில்வேல சர்வீஸ்ல இருந்திருக்கேங்க சார் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏன்பா இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு பிள்ளையா, என்னப்பா நீ எல்லாங்கிற மாதிரி அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்பா எதுக்கு உனக்கு இந்த வேலையெல்லாம், நல்ல குடும்பத்துல இருக்க, எதுக்கு உனக்கு இந்த வேஷம்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். முத்து, அந்த மண்டையில இருக்க கொண்டே தான் கொஞ்சம் எடுங்களேன், அதோடய தான் சுத்துவீங்களா, போலீஸ் எங்க கிட்ட சொன்னா நாங்க கண்டுபிடிக்க போறோம், அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் தாங்க சார், ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்கும் இல்லைங்க சார், அதான் நாங்களே ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தோங்க சார் அப்படின்னு முத்து தயங்கிட்டே சொல்ல, விட்டா போலீஸாவே ஆயிடுவ போல இருக்கே அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சார் சின்ன வயசுல இருந்தே எனக்கு போலீஸா ஆகணும்னு தாங்க சார் ஆசை, ஆனா அது நடக்காம போயிடுச்சுங்க சார்னு அப்பாவியா சொல்றாரு முத்து. பாரு உங்க அண்ணனுக்கு காமெடி சென்ஸ் எப்பவுமே குறையாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருதி ரவியை பார்க்க ரவியை லைட்டா சிரிச்சு வைக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான வேலை, அவங்க உங்களை ஏதாவது பண்ணி இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அண்ணாமலை கொஞ்சம் சங்கடம் பயமா முத்துவை பாக்குறாரு. இனிமே எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட தான் வரணும். சரி அண்ணன் இன்ஸ்பெக்டர் கேட்க சரிங்க சார்னு முத்துவும் மீனாவும் வேகமா தலையை ஆட்டி வைக்கிறாங்க. சார் இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டோங்க சார் அப்படின்னு மீனா சொல்ல, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க சார் அப்படின்னு முத்துவும் மீனாவும் தலையாட்ட எல்லாரும் வெளியே போறாங்க. அண்ணாமலை எழுந்து ரொம்ப தேங்க்ஸ் சாருங்கிறாரு. பரவாயில்லைங்க சார், இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்க பையன்கிட்ட அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, சரிங்க சார், ஓகேங்க சார் அப்படின்னு அண்ணாமலையும் கிளம்புறாரு. கஷ்டப்பட்டு போட்ட வேஷம்லாம் வேஸ்டா போயிடுச்சே அப்படின்ற ஃபீலிங்கோட மீனா வர, ஐயா நான் வேற இந்த கெட்டப்ல எப்படி இருக்கேன்னே தெரியல, இப்படியே சுத்துறேன்ற மாதிரி முத்தவும் பின்னாடியே வர்றாரு. அதுலயும் அண்ணாமலையை ஸ்டேஷன் வர வச்சதுல அவருக்கு ரொம்பவே வருத்தம். அண்ணாமலை, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் வெளியே வரப்ப மன்னிச்சிருப்பா, வேற வழியே இல்லாம தான் உன் பேரை சொல்லி உன்னை இங்க வர வச்சேன்ப்பா, மன்னிச்சிருப்பான்னு முத்து சொல்ல, பரவாயில்லடா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா என்னன்னா இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி தெரியாத இடத்துக்கு போய் உங்களுக்கு ஏதாவது ஆகியிருந்தா
அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடயே சொல்றாரு அண்ணாமலை. இல்லப்பா, சீதாவுக்கு தானேப்பா, அவளுக்காக தானே அப்படிங்கிறாரு முத்து. கெட்டப் போட்டதெல்லாம் ஓகே, அந்த ஃப்ராடு சாமியாரை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அந்த இடத்துக்கு தான் அவ திருடின நகைய உருக்கிறதுக்கு எடுத்துட்டு போவான்னு கேள்விப்பட்டோம், அதனாலதான் அங்க போனோங்கிறாங்க மீனா. அப்புறம் என்னாச்சுன்ற மாதிரி எல்லாரும் பார்க்க, இல்ல அது வரும்னு தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணோம், அதுக்குள்ள போலீஸ் வந்து எங்க எல்லாரையும் தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, அதுதான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல்ல, இனிமேல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவங்க பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா நீ தானேப்பா எப்படியாவது சீதாவோட செயினை கண்டுபிடிச்சு கொடுன்னு சொன்ன அப்படின்னு கேட்காம முத்து சரின்னு தலையாட்டி வைக்கிறாரு. சரி ரவி, நீ அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு, நானும் மீனாவும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம், முக்கியமான வேலை அப்படின்னு முத்து சொல்ல, 3 பேருமே டேய் இப்பதானேடா ஒரு பெரிய கண்டத்துல இருந்து வெளியே வந்திருக்க, அதுக்குள்ள எங்கன்ற மாதிரி பாக்குறாங்க. நீ எங்க போறேன்னு அண்ணாமலை கேக்குறாரு. அப்பா, இந்த நகைத்திருடின பொம்பளை இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்கு நகையை உருக்க வருவான்னு சொன்னாங்க, அதான்ப்பா நாங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த பொம்பளைய பிடிச்சி எப்படியாவது சீதாவோட தாலி செயினை வாங்கிட்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஏண்டா இப்பதானே சொன்னேன் எங்கேயும் போக வேணான்னு சொல்றேன்ல, எதுவா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுங்கிறாரு அண்ணாமலை. இல்லப்பா, அத கையும் களவுமா பிடிச்சாதான்ப்பா உண்டு, அது அங்க வீட்டுக்கு வந்து அங்க யாரும் இல்ல, எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அதோட அது அப்படியே அப்ஸ்கேண்ட் ஆயிரும்பா, நம்ம நகையை எங்கேயாவது கொண்டு போய் விற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சம் யோசிக்கிற அண்ணாமலை, திரும்பவும் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா இப்ப அந்த வீட்டுல யாருமே இல்லப்பா, அதனால எதுவும் ஆகாது, அந்த ஃப்ராடு சாமியாரை பிடிச்சாதான் மீனாவையும் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வர முடியும்பா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை ரொம்பவே யோசிக்கிறாரு. இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிக்கிறவரு, சரி நீங்க சிக்கல்ல மாட்டிக்காம இருக்கணும்லன்னு கேக்குறாரு. அந்த பொம்பளை கிடைக்கிறாளோ இல்லையோ, மீனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற அண்ணாமலை, நீயும் வீட்டுக்கு வந்துருமாங்கிறாரு. இல்ல மாமா, அது வந்துங்கிறாங்க மீனா, அந்த சாமியார போலின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்ப அவ சொன்னதும் பொய் தானே, எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுக்கு மேல எப்படி மறுத்து பேசுறதுன்னு பாக்குறாங்க மீனா. அப்பா, அது அம்மாவுக்கு புரிய வைக்கணும் இல்லப்பா, நீங்க போங்க, நான் கண்டிப்பா மீனாவோட தான் வீட்டுக்கு வருவேன் அப்படிங்கிறாரு முத்து. டேய் ஸ்ருதியும் அப்பாவும் வீட்டுக்கு போகட்டும், நான் உன் கூட வரேன்டா அப்படிங்கிறாரு ரவி. இல்லடா ரவி, நீ அப்பாவை கூட்டிட்டு போ, எங்களுக்கு ஒன்னும் ஆகாதுடா, அந்த வீட்டுல இப்ப யாருமே இல்ல, அந்த பொம்பளை மட்டும்தான் வரும், மிஞ்சி போனா இந்த மாதிரி வேற யாராவது ஆளுங்க வருவாங்க, நான் பாத்துக்கிறேங்கிறாரு முத்து. அண்ணாமலைக்கு இன்னமும் மனசு கேட்கல, கண்டிப்பா நீ போய் தான் ஆகணுமான்னு கேக்குறாரு. ஆமாப்பா, அத கண்டுபிடிச்சாதான் சீதாவோட தாலி செயினும் கிடைக்கும், அம்மா கிட்டையும் அந்த பொம்பளை போலீஸ் சாமியார்னு நிரூபிக்க முடியும், அப்பதான் மீனாவையும் வீட்டுக்கு திரும்ப வர வைக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை யோசனையா அப்படியே நின்னுடுறாரு. முத்து கொஞ்சம் பக்கத்துல வந்து, அப்பா நீ தைரியமா போப்பா, எங்களுக்கு ஒன்னும் ஆகாதுப்பா, இவ்வளோ பெரிய போலீஸ் கிட்ட மாட்டியே நாங்க வெளியே வந்துட்டோம், நீ தைரியமா போப்பான்னு முத்து அவருக்கு தைரியம் கொடுக்கறாரு. சரி ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படிங்கிற அண்ணாமலை, மீனா இவன் ஏடா கூடமா ஏதாவது பண்ணாம நீ தான் பார்த்து கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல, சரிங்க மாமா நான் பாத்துக்கிறேங்கிறாங்க மீனா. சரிடா ரவி, அப்பாவை ஆட்டோல கூட்டிட்டு போ அப்படின்னு முத்து சொல்ல, வாங்கப்பான்னு கூட்டிட்டு போறாரு ரவி. மீனா நான் வேணா உங்க கூட வர்றேங்கிறாங்க ஸ்ருதி. இல்ல வேண்டாம் ஸ்ருதி, நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு மீனா சொல்ல, ஹெல்ப் தேவைப்பட்டா கால் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, 2 பேரும் சரின்னு தலையாட்ட அப்படின்னு சிரிச்சிட்டு போறாங்க ஸ்ருதி. முத்து ரொம்ப நேரமா மண்டை மேல இருந்த கொண்டையை இப்பதான் கழட்டுறாரு. ஆனா 2 பேருமே மத்ததையும் சேஞ்ச் பண்ணாம அதே கெட்டப்லயே இருக்காங்க. 2 பேரும் அந்த வீட்டுக்கு வந்த கதவை திறக்க உள்ளர ஒருத்தரும் இல்ல. என்னங்க யாருமே இல்ல அப்படின்னு மீனா கேட்க, யாருமே இல்லைன்னா என்ன, அந்த நகை உருக்கிற பொம்பளை என்ன சொல்லுச்சு, சொர்ணா இன்னைக்கு வருவான்னு சொன்னுச்சு, அது வர்ற வரைக்கும் நாம இங்கதான் ஒளிஞ்சிருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. ஏங்க திரும்ப போலீஸ் கேஸ்னு ஏதாவது ஆயிட போகுதுங்க அப்படின்னு சொல்ல, மீனா அதுதான் நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சு வெளியே வந்துட்டோம்ல, அதெல்லாம் எதுவும் நடக்காது, பயப்படாதங்கிறாரு. ஏங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் பயத்தோட கூப்பிட, முத்து போய் கதவை சாத்திட்டு வர்றாரு. அந்த சொர்ணாவை புடிச்சாதான் சீதாவோட செயின் கிடைக்கும், அப்பதான் அவ சாமியார் இல்லைன்னு தெரிய வரும். அவ சொன்ன வார்த்தையை வச்சு அம்மா உன்னை என்னென்னலாம் பேசினாங்க, அதெல்லாம் பொய்ன்னு நாம நிரூபிக்கணும்னா அந்த சொர்ணாவை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் ஃபார்முக்கு வந்துடுறாங்க. முந்தானையை உதறி சொருகிட்டு, அவ வரட்டுங்க, இன்னைக்கு அவளை நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மீனா திடீர்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா அவ நம்மளை பார்த்தா ஓடிடுவாளே, அவ உள்ளர வர்ற வரைக்கும் நாம எங்கேயாவது மறைஞ்சிருப்போங்க
அப்படின்னு மீனா சொல்ல, அதனாலதான் எங்க மறையலான்னு பாத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குற முத்து, அந்த ரூம் சாமி ரூம் தானே, வா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் சரின்னு சொல்ல 2 பேரும் செருப்ப கழட்டி ஒரு தூணோட மறைவுல வச்சுட்டு சாமி ரூம்குள்ள போறாங்க. சாமி ரூம்குள்ள போய் 2 பேரும் கதவு சாத்திக்க 3 லேடிஸ் தடி தடியா வர்றாங்க. நம்பிக்கையான ஆள் தானேன்னு ஒரு லேடி கேட்க, அதெல்லாம் சூப்பரா பண்ணி தருவாங்க அப்படின்னு சொர்ணாக்கா சொல்ல, சரி சரின்னு வர்றாங்க இன்னொரு லேடியும். வீட்டு முன்னாடி வர்றவங்க திண்ணையை பார்த்துட்டு, என்ன இங்க 2 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, ஆளை காணோம், கதவு வேற சாத்தி இருக்கு, எங்க போனாங்க, எங்க போச்சு அக்கா அப்படின்னு சொர்ணா சொல்லிக்கிட்டே வந்து கதவுல கைய வைக்கிறாங்க. கதவு திறக்குது. அதுதான் நினைக்கிறேங்கிறாரு முத்து மீனா கிட்ட மெதுவா. அமைதியா இருங்கன்னு மீனா ஜாட காட்டுறாங்க. உள்ளர வர்ற சொர்ணா, அக்கா அக்கா எங்க இருக்கக்கா, வெளியே எங்க, நம்ம பசங்களெல்லாம் காணோம், புது ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்க்கா அப்படின்னு சொர்ணா சொல்லிக்கிட்டு இருக்க, உள்ளர மீனா, ஏங்க அவ வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை, எப்படியும் ஒரு 40 பவுன் தேரும்க்கா அப்படின்னு சொர்ணா சொல்லிக்கிட்டு இருக்க, உள்ளர முத்து மீனாவோட காதுல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏங்க இது எப்படி சரிப்பட்டு வருமானு மீனா பயத்தோட பார்க்க, கண்டிப்பா மீனா இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முத்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. மீனா கொஞ்ச நேரம் தயங்கி யோசிச்சாலும் அப்புறம் சரின்னு ஒத்துக்கிறாங்க. என்ன சத்தத்தையே காணோம், யாரையும் காணோம்னு மத்த 2 லேடிஸ் கேட்க, வாங்க போய் பாப்போம் அப்படின்னு அந்த சொர்ணா, அக்கா அக்கா இருக்கியா இல்லையா, சத்தத்தையே காணோம் அக்கா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இன்னும் கொஞ்சம் உள்ளர வர்றாங்க. இப்ப பூஜை ரூம்ல லைட் எரியுது அக்கா அப்படின்னு சொர்ணா கூப்பிட்டு இருக்க, பூஜை ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேக்குது. 3 பேரும் திரும்பி பார்க்க, அப்படியே ஒளி வெள்ளத்துல இருந்து ஒரு லேடி முடியெல்லாம் முன்னாடி தொங்க விட்டுட்டு கையில சூலாயுதத்தோட வர்றாங்க. 3 பேருமே பயந்து போய் பார்க்க, யாரு யாரு நீ அப்படின்னு பயத்தோட ஒரட்டு பின்னாடி போக, பாஞ்சு வர்ற மீனா தாள குத்துற மாதிரி அவங்க முன்னாடி வர அவங்க பயந்துடுறாங்க. ஏண்டி தங்கத்தை உருக்கலான்னு கூட்டிட்டு வந்த நீ அப்படின்னு ஒரு லேடி பயத்தோட கத்துறாங்க. என்னடி நடக்குது இங்கன்னு இன்னொரு லேடி கேட்க, நீ நீ யாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியலையாடி அப்படின்னு மீனா சூலத்தை நீட்ட, அந்த லேடிக்கு மீனாவை அடையாளம் தெரியல. ஏன்னா முகத்தை பூரா முடிய வச்சு மறைச்சிருக்காங்க. அவங்க போலீஸ் சாமியார் வேஷம் போட்டு என்ன நம்புறவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறல்ல நீ அப்படின்னு சூலத்தை இடிக்கிற மாதிரி மீனா கொண்டு போக, இல்ல 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 நான் எதுவும் பண்ணல அப்படின்னு அந்த சொர்ணா கதறிக்கிட்டு இருக்க, முத்து உடனே துண்டால முகத்தை மூடிக்கிட்டு, காளியாத்தா காளியாத்தா எல்லாரும் சீக்கிரம் காலில் உழுவுங்க அப்படின்னு சொல்ல, உடனே சொர்ணா, ஆத்தா ஆத்தா அப்படின்னு குனிஞ்சு குனிஞ்சு கும்பிடுறாங்க சொர்ணா. ஆத்தா இவங்க திருடின நகையெல்லாம் இப்பவே புடுங்கிருங்க, இதுக்கு மேல இவங்க வெளியே நடமாட முடியாதபடி ஏதாவது பண்ணிடுங்க, 1 கிராம் தங்கம் வாங்க மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்கெல்லாம் ஈஸியா திருடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு முத்து மீனாவையும் இவங்களையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே சொல்ல, 3 பேரும் ஐயோன்னு பாக்குறாங்க. சொர்ணா 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, ஏய் ஏய் யார் நீங்க, அப்போ நீங்களும் எங்களை மாதிரி திருட வந்தவங்களா, அப்ப எங்க கிட்ட பங்கு கேக்குறீங்களா அப்படின்னு சொர்ணா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு கேக்குறாங்க. நாங்க திருட வரல ஆத்தா, நீங்க பண்ற தப்பெல்லாம் பார்த்து கோவப்பட்டு வந்திருக்கிறா, ஆத்தாவோட தீவிர பக்தங்கிறாரு முத்து. லேய் பக்தா அப்படின்னு மீனா கூப்பிட, 1 நிமிஷம் ஜெர்க்காகிற முத்து சமாளிச்சுக்கிட்டு, சொல்லுங்க தாயிங்கிறாரு. உங்க 3 பேரோட குடலை உருவிடா அப்படின்னு சொல்ல, என்ன சௌரியத்துக்கு வாடா போடாங்கிறா அப்படின்னு முத்து அதிர்ந்து போய் பாக்குறாரு. ஆனா இவங்க 3 பேரும் ஐயோன்னு அலறாங்க பயத்துல. என்னடா பாத்துட்டு இருக்க, உருவிடா அப்படின்னு போட்ட கெட்டப்க்கு பங்கம் இல்லாம மிரட்டுறாங்க மீனா. கொளுத்து இது உன்னார நேரம், உன் காட்டுல மழை பெய்யுது, பேசுன்னு நினைக்கிற முத்து, உத்தரவு தாயி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இடுப்புல இருந்து கத்தியை எடுக்கிறாரு. ஐயோ வேணான்னு 3 பேரும் அலற, முத்து கத்திய மறுபடியும் எடுத்துட்டு, வேணான்னு சொல்றாங்க ஆத்தா, லேடிஸா போயிட்டாங்கிறாரு முத்து. பொம்பளைங்க என்ன திருடலாமா, பொம்பளைங்களை தெய்வமா பாக்குற ஊர் இது, இந்த மாதிரி ஏழைங்க கிட்ட திருடி பொழைக்கிற இவெல்லாம் ஊர்ல இருக்கவே கூடாது அப்படின்னு மீனா சூலத்தை திருப்ப, 3 பேரும் பயந்து போய் நிக்க, நல்ல பாயிண்ட் தான் ஆத்தா, குத்திடுறேன்னு கத்தி எடுக்கிறாரு முத்து. 3 பேரும் ஐயோ வேண்டான்னு பதறாங்க. அதுலயும் சொர்ணாவோட பதட்டம் ரொம்பவே தத்ரூபமா இருக்குது. ஆத்தா ரொம்ப கெஞ்சுறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, சரி அவங்க கொண்டு வந்திருக்க பைய உருவு அப்படின்னு மீனா சொல்ல, உத்தரவா ஆத்தா, குடுமா அப்படின்னு முத்து சொர்ணாக்கா கையில இருக்க சுருக்கு பைய புடுங்கி அதுக்குள்ள இருந்து இன்னொரு பைய வெளியே எடுக்கிறாரு. அதுக்குள்ள இருந்து 2-3 தாலி செயின் கையில விழுது. அதுல இருந்து 1 எடுக்கிறாங்க மீனா. இதுதானே என் பக்தை சீதாவோட தாலி செயின் அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருக்க லேடி
ஐயோ ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் போல, பக்தையோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பயத்துல சொல்ல, ஆமாக்கா கொடுத்துருக்கா கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, ஆ ஆ ஆ அம்மா தாயே என்னை விட்டுடு 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 தாயேன்னு சொர்ணா கன்னத்துல போட்டு கும்பிட்டுட்டு இருக்க. மீனா அப்படியே மொத்தமா குனிஞ்சு அவங்க முடிய ஃபுல்லா பின்னுக்கு தள்ளுறாங்க. 3 பேர் ஆன அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. முத்துவும் அப்படியே முகத்துல இருக்க துண்டை மெதுவா இறக்க 3 பேரும் முத்துவை பாக்குறாங்க. அந்த 2 லேடிஸ்க்கும் பெருசா தெரியல, ஆனா சொர்ணா பயங்கரமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. ஏய் நீங்களா அப்படின்னு சொர்ணா கொஞ்சம் அதிர்ச்சி தாண்டி கூப்பிட, சத்தம் போடுற வேலை வச்சுக்காதன்ற மாதிரி மீனா இந்தாங்கன்னு சூளத்தை முத்துக்கிட்ட குடுக்குறாங்க. இப்ப கையை ஃப்ரீயா இருக்க சொர்ணாவை பலார்னு ஒரு அறை விடுறாங்க மீனா. ஊரை ஏமாத்தி பொழைக்கிற நீ என் மாமா உயிருக்கு என்னால ஆபத்துன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியே போக வச்சுட்டல அப்படின்னு மீனா சப்பு சப்புன்னு அறையிறாங்க. அம்மா என்ன விட்டுருங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், என்ன போலீஸ்ல எல்லாம் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொர்ணாக்கா மண்டி போட்டுட. உன்னை போலீஸ்ல மாட்டி விடாம இருக்கணும்னா அவங்க சொல்றதெல்லாம் நீ செய்யணும், செய்வியா அப்படின்னு முத்து கேட்க, ஆ நான் செய்யறேன் அப்படின்னு பதறாங்க. சொல்றான் செய்யறேன், என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா ஓகே தானேங்கிறாரு முத்து. அப்படிங்கிற மீனா எழுந்திருக்கிறாங்க சொர்ணா. விஜயா காலையில வேனுக்கு பூஜை போடுற ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போன அதே புடவையிலேயே உலாத்திட்டு இருக்காங்க. ரூம்ல இருந்து வெளியே வந்து ஏங்க சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. முதல்ல முத்தவும் மீனாவும் வரட்டும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன்னு சொல்றாரு அண்ணாமலை. கொஞ்சம் தள்ளி சோஃபால உட்கார்ந்து இருக்காரு மனோஜ். மொபைல பார்த்துட்டு இருக்கவரு அப்படியே நிமிந்து ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மொபைல்குள்ள மூழ்கிடுறாரு. ரவி கிச்சன்ல எல்லாம் செஞ்சு டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சுட்டு இந்த பக்கமா வர்றாரு. முத்து மட்டும் வரட்டும், அவெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா உட்கார்றாங்க. மீனா இந்த வீட்டு பொண்ணு, இங்கதான் வரணுங்கிறாரு அண்ணாமலை. ஏங்க நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, அவ இங்க வந்தா உங்களுக்கு தான் நல்லது இல்லைங்கிறாங்க விஜயா. மீனா எங்க இருந்தாலும் அவளால நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்படின்னா அது அவ வீட்லயே நடக்கட்டும், அவ அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு விஜயா சொல்ல, அண்ணாமலை முறைச்சிட்டு இருக்காரு. அம்மா வாமா சாப்பிடலாம், எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சாப்பாட்டு கலையிற பக்கி மாதிரி மனோஜ் எழுந்திருச்சு போக, டே இருடா முத்துவும் அண்ணியும் வரட்டும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாங்கிறாரு ரவி. ஏய் என்ன ஆளுக்கு இதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க, அண்ணியோட வர்றேன்னு முத்து சொல்லியிருக்காமா அப்படின்னு ரவி சொல்ல, எப்படி அவ வீட்டுக்குள்ள வர்றான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. அண்ணே அப்படின்னு கூப்பிடுற சத்தம் கேட்க அண்ணாமலையும் விஜயாவும் திரும்பி பாக்குறாங்க. அங்க மீனாவோட அம்மா சீதா 2 பேரும் நிக்கிறாங்க. பார்த்துட்டு முகத்தை சுருக்கிற விஜயா, இதுங்க எதுக்கு இங்க வர்றாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எழுந்திருக்க பின்னாடியே சத்யாவும் வர்றாரு. வாங்கன்னு கூட்டிக்கிட்டு உள்ளர வர்றாங்க மீனாவோட அம்மா. அண்ணே அப்படின்னு அவங்க உள்ளர வந்து நிக்க சீதா கழுத்துல மஞ்சக்கயிறும் மஞ்சக்கிழங்குமா நிக்கிறாங்க. வா சீதா, நடந்த விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டேமா, அருண் ஏன் இப்படி பண்றாரு, இதுக்கு போய் அவனை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சீதா ரொம்பவே வருத்தத்தோட தலை குனிச்சு நிக்கிறாங்க. அண்ணே எங்களுக்குமே என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலண்ணே அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, ரவி ஒரு எட்டு முன்னாடி வந்து, கவலைப்படாதீங்க அத்தை, முத்துவும் அண்ணியும் கண்டிப்பா செயினை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு. இதுக்கு எதுக்கு மொத்த குடும்பமும் இங்கே கிளம்பி வந்திருக்கீங்க, உங்க பொண்ணு இங்கேயே வச்சுக்க சொல்ல வந்தீங்களா, உங்க வீட்டுல வச்சு சமாளிக்க முடியலையா அப்படின்னு விஜயா வாய்க்கு வந்தபடி பேச, விஜயா தோணுனதெல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, எதுக்கு எடுத்தாலும் இவர் ஒருத்தர் சிவப்பு கொடி காட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. வாங்க உட்காருங்க அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட, இருக்கட்டும் மாப்பிள்ள தான் எங்களை ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாரு அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, அப்படியா, அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் முத்து உங்களை ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லி இருக்கிறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே படியில வந்து செருப்பு கழட்டுற முத்து மத்தவங்களையும் பார்த்துட்டு வந்தாச்சான்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வர்றாரு. இன்னமும் முழங்கால தான ட்ரௌசரு, அதுக்கு மேல முடிச்சு கட்டின லுங்கி, கழுத்துல துண்டு அப்படின்னு தான் இருக்காரு. என்ன மண்டையில இருந்த டோப்பா மட்டும்தான் இப்ப காணும். சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு உள்ளர வர மீனாவும் பின்னாடியே வர்றாங்க. பாமா அப்படின்னு அண்ணாமலை கூப்பிட்டு இருக்க, டேய் என்னடா கெட்டப் இதுன்னு கேக்குறாரு மனோஜ். மனோஜ் நீங்க போடாத கெட்டப்பா, இப்பதான் முத்து 2வது அட்டம்ப்ட்ல இறங்கி இருக்காரு. துப்பறியும் கெட்டப்புங்கிறாரு முத்து. ஏண்டி ஏதோ இவர் மேல இருக்கிற அக்கறையில கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு போன, இப்ப அந்த அக்கறை எல்லாம் போயிடுச்சான்னு விஜயா கேக்குறாங்க. மாமா மேல எனக்கு எப்பவுமே அக்கறையும் மரியாதையும் இருக்கும் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் ஏண்டி நீ இங்க வந்த, நீ இங்க இருந்தா இவரோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி இருக்குல்லங்கிறாங்க விஜயா. யாரு சொன்னான்னு முத்து கேட்க, அதான் அந்த சாமியாரம்மா, அவங்க வாக்கு தெய்வ வாக்கு மாதிரி அப்படின்னு விஜயா பயங்கரமா முட்டு கொடுக்க, அம்மா
அந்த தெய்வமே இப்ப இங்க வந்திருக்குதுமா அப்படின்னு முத்து சொல்ல ஏன்னு திரும்புறாங்க விஜயா. புரியலையா? இதோ இருங்க வரேன் அப்படிங்கிற முத்து வாசப்படிக்கிட்ட போய் படியை கீழே பார்த்து வான்னு கூப்பிடுறாரு. அந்த லேடியும் படி ஏறி நிலவு பக்கத்துல வந்து நிக்க விஜயா அப்படின்னு தெய்வத்தையும் நேர்ல பார்த்த மாதிரி பரவசத்தோட வழிய விடுங்க அப்படின்னு மொத்த கூட்டத்தையும் ரெண்டா பொழந்துகிட்டு ஓடி வந்து கும்பிட்டு அம்மா வாங்கம்மா அப்படின்னு வரவேற்கிறாங்க. ரவி கிண்டலா என்ன இப்ப சாமியார் கெட்டப்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க இது சொர்ணாக்கா கெட்டப்டா அப்படிங்கிறாரு முத்து. ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற, இவங்க எவ்வளோ பெரிய சாமியார் அம்மா தெரியுமா அப்படிங்கிற விஜயா. அம்மா நீங்களே பாருங்க, நீங்க அவ்வளவு சொல்லியும் அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றா அப்படின்னு விஜயா அவங்க கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. எரிச்சல் ஆகிற மீனா, அத்தை இவ சொல்லி நான் இந்த வீட்டை விட்டு போனதை தான் நான் பண்ண பெரிய தப்புன்றாங்க. ஏய் என்னடி இவங்கள மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா பாஞ்சிக்கிட்டு வர்றாங்க. அம்மா திருடிக்கெல்லாம் இவ்வளவுதாம்மா மரியாதைங்கிறாரு முத்து. டேய் டேய் இப்படிலாம் பேசாதடா, சாமி குத்தம் ஆயிடுங்கிறாங்க விஜயா. இந்த மாதிரி சாமி குத்தம் பாவம்னு சொல்லிதான் உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்க பயமுறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல எல்லாரும் ஒன்னும் புரியாம முழிக்கிறாங்க. மாமா கோவில்ல சீதாவோட தாலி செயினை திருடினது இவதான் அப்படின்னு மீனா சொல்ல மீனாவோட அம்மா அப்படியே திகச்சு போய் கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க. விஜயா அந்த திருடிய ஒரு எட்டு பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஏய் அந்த கதையை இன்னும் என்னை நம்ப சொல்றியா அப்படின்னு கத்துறாங்க விஜயா. அதானே மீனா சொல்லி நீங்க எதை நம்பி இருக்கீங்க, உங்க சாமியார் அம்மாவே சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க அப்படின்னு முத்து சொல்ல விஜயா அவங்க பக்கம் திரும்புறாங்க. அவங்க அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்க ஓய் அப்படின்னு முத்துக்கத்தை திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாங்க. என்ன ஒன்னும் பேசாம நிக்கிற, வாய் திறந்து சொல்லு, நீ தானே செயினை திருடிக்கிட்டு ஓடினது சொல்லு அப்படிங்கிறாரு முத்து. மீனா முறைப்பா பார்த்துட்டு இருக்க அந்த லேடி இன்னைக்கு இந்த வீட்டுல எவ்வளவு கெத்தா நுழைஞ்சோம், எப்படியெல்லாம் மரியாதை பண்ணாங்க, இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி நிக்க வேண்டி இருக்கே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு ஒருத்தரையா பாக்குறாங்க. விஜயா அதிர்ச்சியும் நான் நம்ப மாட்டேன்ற பார்வையுமா நிக்கிறாங்க. இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிற அந்த லேடி ஆமாங்க நான் தான் திருடினேன் அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு வானமே இடிஞ்சு தலையில விழுந்த மாதிரி அதிர்ச்சியில நிக்கிறாங்க. அண்ணாமலையுமே அதிர்ச்சியா பாக்குறாரு. அம்மா என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்றாங்க விஜயா. அம்மா இல்லம்மா திருடி அப்படின்னு முத்து சொல்ல அந்த லேடி பரிதாபமா விஜயாவை பார்க்க மீனாவோட அம்மா அதிர்ச்சியும் அருவருப்பமா பார்த்துட்டு இருக்காங்க. முத்து கொஞ்சம் முன்னாடி வந்து சீதான்னு கூப்பிட சீதா முன்னாடி வர்றாங்க. இந்தா இதானே உன் தாலி செயினு அப்படின்னு கையில கொடுக்க வாங்கிட்டு ஆமாங்க மாமாங்கிறாங்க அவங்க. விஜயா டென்ஷனோட அந்த லேடிய பார்க்க பாருங்கம்மா நல்லா பாத்துக்கோங்க, இது சொல்லிச்சுன்னு தானே மீனா இங்க இருந்தா அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடும்னு வெளியே அனுப்பி வச்சீங்க, நல்லா பாத்துக்கங்க, இது சாமியார்லாம் இல்ல, ஃப்ராடு, பிட் பாக்கெட்டு, திருட்டு கேஸ், இது தொழிலே செயின் திருடுறது தான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அது அப்பாவியா பரிதாபமா முகத்தை வச்சுட்டு குனிஞ்சிட்டு இருக்கிறாங்க. விஜயா டென்ஷனா பாத்துட்டு இருக்க. அதான் அதுவாயாலேயே சொல்லிருச்சுல்ல, இப்போ இது திருடி, இது சொன்னது எல்லாமே பொய்ன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு முத்து கேட்க. ஏண்டி திருட்டு நாயே, கடைசியில என்னைய இவ்வளவு கேவலப்படுத்திட்டிய உன்னை நம்பினதுக்கு அப்படின்னு விஜயா பார்க்க. சாரி மேடம் அப்படின்ற மாதிரி பரிதாபமா பாக்குறாங்க சொர்ணா. முத்து மறுபடியும் இது சாமி எல்லாம் இல்ல, திருட்டு, பிட்பாக்கெட்டு, செயின் அடிக்கிறதா இதோட பொழப்பு, சரியான திருடிங்கிறாரு முத்து. அதான் அது வாயாலேயே சொல்லிடுச்சுல்ல, இப்போ இது திருடி, இது சொன்னது எல்லாமே பொய்ன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேக்குறாரு முத்து விஜயா கிட்ட. விஜயா ஒத்துக்குவாங்களா என்ன, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஊட்டல கேஸ் தானே அவங்க. துரோகி துரோகி, உன்னையெல்லாம் நான் ஒரு ஆளுன்னு மதிச்சேன் பாருன்னு விஜயா பார்க்க அது பரிதாபமா நிக்குது. அம்மா இது போலீஸ் சாமியார் வேஷம் போட்டு நகையை திருடுற கேஸ், யார் கொடுத்த காசையோ வாங்கிக்கிட்டு மீனாவை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி இருக்கு அப்படிங்கிற முத்து. ஏய் சொல்லு அப்படின்னு மிரட்ட. ஆமாங்க நான் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு அந்த சாமியார் சொர்ணா சொல்ல விஜயா ஆன அதிர்ச்சியா பாக்குறாங்க. போதுமா நல்லா கேட்டுக்கங்கன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. எனக்கு எந்த தோஷமும் ஜாதகமோ தெரியாது, சாமியார் வேஷம் போட்டா எல்லாரும் நம்புவாங்கன்னு தான் போட்டேன் அப்படின்னு சொர்ணா சொல்ல விஜயாவுக்கு ரொம்பவே கோவமும் அவமானமா இருக்கு. இந்த பொண்ணு உங்க வீட்டை விட்டு துரத்துறதுக்காக தான் உங்க தாலி பாக்கியத்துக்கு ஆபத்துன்னு சொன்னேன் அப்படின்னு சொர்ணா சொல்ல. என்னது பொய் சொன்னியா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு பாக்குறாங்க விஜயா. அப்படின்னு அப்பாவியா முகத்தை வச்சுட்டு அந்த லேடி தலையாட்ட எல்லாரும் அந்த லேடியையும் விஜயாவையுமே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. இததான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன், இது பொய்யாதான் இருக்கும்னு கேட்டியா, இவளை நம்பி மீனாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பின அப்படின்னு அண்ணாமலை சொல்ல. அப்பா என்ன பத்தியெல்லாம் உண்மையை கரெக்டா சொன்னாங்களேப்பா அப்படின்னு மனோஜ் ஆஜராகிறாரு. டேய் உன்னோட கதையெல்லாம் ஊர்ல யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்கடா,
நீ வாயை மூடுறாங்கிற மாதிரி முத்து சொல்றாரு. அந்த லேடி மனோஜ் அப்பாவியா பார்த்துட்டு இருக்க சீதாவுக்கு டென்ஷன் ஆயிடுது. முன்னாடி வந்து உனக்கெல்லாம் உண்மையா உழைச்சு வாழ முடியாதா, இப்படி திருடி பொழைக்கிற உன்னை எல்லாம் அப்படின்னு கையை ஓங்குறாங்க சீதா. சீதா கையை ஓங்கறதுக்கு முன்னாடி அந்த லேடி கன்னத்துல பாதுகாப்பா கையை வச்சுக்கிறாங்க. சீதா அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிற முத்து, போதுமான அளவுக்கு உங்க அக்கா ஏற்கனவே அடிச்சுட்டா, விட்டுடுங்கிறாரு. அம்மா இவங்க ஃப்ராடு, நம்பாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா அப்படிங்கிறாரு ரவி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என் பொண்ணுங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கிற. யார் மனசையும் நோகடிச்சு பேசக்கூட அவளுக்கு தெரியாது. அவளால அவ மாமனாருக்கு ஆபத்துன்னு வேற சொல்லி இருக்க. என்ன ஜென்மம் நீ எல்லாம் அப்படின்னு மீனாவோட அம்மா ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்க. திருட்டு ஜென்மத்தை அப்படின்னு பஞ்ச் கொடுக்கறாரு முத்து. அண்ணாமலை முன்னாடி வந்து இப்படியெல்லாம் நீ செய்யலாமா, அதுவும் இந்த வீட்டுக்குள்ளர வந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்குற, கண்டிப்பா நீ பண்ணினதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என் வீட்டு பொண்ணை நீ வெளியே போக சொல்லி இருக்கிற, உன்னைய யார் அப்படி சொல்ல வச்சாங்க, யார் அப்படி செய்ய சொன்னது சொல்லு அப்படின்னு அண்ணாமலை மிரட்டலா கேக்குறாரு. இந்த லேடி ஏகத்துக்கும் தயங்கிட்டு இருக்காங்க. அதுவரையில அமைதியா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவமானத்துல நின்னுட்டு இருந்த விஜயா இருந்த மொத்த அவமானத்தையும் கோவத்தையும் அந்த லேடியோட முதுகுல காட்ட ஒரே குத்துல சுருண்டு போய் விஜயாவோட ஆஸ்தான சேர தள்ளிக்கிட்டு கீழே விழறாங்க சொன்னா. அவங்க கஷ்டப்பட்டு அப்படியே நிமிர்ந்து நிக்க, ஏய் உன்னை யாராவது அப்படி சொல்ல சொன்னாங்களா அப்படின்னு விஜயா கேட்க, அது 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 வந்து அப்படின்னு சொன்னா திணறிக்கிட்டு இருக்க. ஏய் என்ன அது வந்து போயின்னுகிட்டு அதான் கேக்குறாங்கல்ல, ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் அப்படி செய்ய சொன்னது அப்படின்னு முத்து பின்னாடி நின்று பயங்கரமா கத்த. சொர்ணாவே கொஞ்சம் அதிர்ந்து போயிடுது. ஒழுங்கா உண்மையை சொல்லு, யார் அப்படி செய்ய சொன்னது அப்படின்னு முத்து மிரட்ட கொஞ்சம் யோசிக்கிறாங்க அந்த லேடி. அன்னைக்கு கோவில்ல மாநாடு போட்ட உடனே பக்கத்துல கூட்டிட்டு வந்து பணத்தை கொடுத்து நீ இன்னைக்கே இந்த ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சிந்தாமணி சொன்னதும் சரிங்கம்மா, ஆனா அந்த முத்துவை நினைச்சா கொஞ்சம் பயமா தாமா இருக்கு, எங்க என்ன தேடி வந்துருவானோன்னு அப்படின்னு சொல்றாங்க சொர்ணா. சரி அப்படியே தேடி வந்து நீ மாட்டிக்கிட்டாலும் அந்த சாமியார நடிக்க சொன்னது யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவ அப்படின்னு சிந்தாமணி கேட்க, நீங்க தானே சொல்லுவேன் அப்படின்னு சொர்ணா சாதாரணமா சொல்லிட. சிந்தாமணி நங்கு நங்கு நங்குன்னு மண்டையிலேயே கொட்டுறாங்க. ஏய் என்ன போட்டு கொடுத்துருவியா அப்படின்னு சிந்தாமணி கோவமா கேட்க, ஐயோ ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு கதற சொர்ணா மண்டையை தேய்ச்சிக்கிட்டு என்னம்மாங்கிறாங்க. உன் வேலையை என்கிட்ட காமிச்சேன்னு வையே அப்படின்னு சிந்தாமணி மிரட்டிட்டு இருக்க. ஐயோ அம்மா அப்ப என்னதாம்மா சொல்றதுன்னு கேக்குறாங்க சொர்ணா. ஒரு வேலை நீ மாட்டிக்கிட்டனா யாரு செய்ய சொன்னாங்கன்னு கேட்டா அப்படின்னு சிந்தாமணி யாரையோ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லேடியும் சரிங்கம்மா சரிங்கம்மா அப்படியே சொல்லிடுறேன்னு தலையாட்ட சிந்தாமணி ஏதோ சில பல விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு புரியுதான்னு கேட்க, புரியுதுமா சரிம்மான்னு சொன்னது இப்ப அவங்க மைண்டுக்குள்ள வருது. அவங்க அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க. ஏய் சொல்லுன்னு சொல்றேன், அப்புறம் என்ன சில மாதிரி நின்னுட்டு இருக்க, யார் சொல்லி அந்த மாதிரி பண்ணுன, ஒழுங்கா சொல்றியா இல்ல போலீஸ் கிட்ட போறியா அப்படின்னு முத்து கேட்க, இல்ல நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற சொன்னா ரோகிணி சொல்லிதான் நான் பண்ணுனேன்னு படக்குன்னு சொல்றாங்க. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அதுலயும் மனோஜ் ஆணு வாய பொழந்துட்டு பாக்குறாரு. எல்லாரும் அதிர்ச்சியில அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்க, ரோகிணியா எந்த ரோகிணிங்கிறாரு மனோஜ். ஏண்டா டேய் நமக்கு என்னடா அந்த பேர்ல 10 பேரையா தெரியும், அந்த பார்லர் அம்மாவை தான்டா சொல்லுது அப்படிங்கிறாரு முத்து. அப்ப அன்னைக்கு ஷோரூமுக்கு வந்து என்ன பத்தி சொன்னது, நான் ரோஹிணி கழுத்துல தான் திரும்ப தாலி கட்டுவேன்னு சொன்னதெல்லாம் அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டே கேட்க, அதுவும் அந்த பொண்ணு சொல்லிதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா சொல்ல. இப்பதான் விஜயாவுக்கு உண்மையான கோவமே ஸ்டார்ட் ஆகுது. அண்ணாமலையும் பயங்கர அதிர்ச்சியும் கோவமா பாக்க, டேய் மனோஜ் மறுபடியும் உன்னை பார்லர் அம்மா கேனை ஆக்கிடுச்சுடா அப்படின்னு முத்து சொல்ல கண்கள்ல ததும்புற கண்ணீரோட பரிதாபமா நிக்கிறாரு மனோஜ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.